அந்த இடத்திற்கு பெயர் மாத்திரம் நமக்கு தெரியும், அதை பற்றி விவரித்து சொல்ல நமக்கு தெரியாது. சிதறத்துல் முன்தஹா வருகிறது. சிதறத்துல் முன்தஹா வந்தவுடன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சற்று பின்வாங்குகிறார்கள். யா ரசூலல்லாஹ், நான் வருவதற்கு அனுமதிக்கப்பட்ட இடம் இதுவரை மாத்திரமே. நான் வருவதற்கு அனுமதிக்கப்பட்ட இடம் இதுவரை மாத்திரமே. இதுக்கு மேல வருவதற்கு முடியாது. நீங்க தான் போகணும். உங்களுக்கு தான் எனக்கு பெர்மிஷன் இருக்கு, நீங்க தான் போகலாம். இந்த வார்த்தையை மட்டும் சொல்லி இருந்தா கொஞ்சம் ஜீரணிக்க முடிகிறது. ஆனால் இன்னும் ஒரு படி மேல போய் இன் ஷி'த யக்தரக்த வ இன் ஷி'து யஹ்தரக்து, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீங்கள் இந்த இடத்தை கடந்து செல்ல நாடினால் நீங்கள் தாராளமாக கடந்து செல்ல முடியும். இந்த இடத்தை கடந்து செல்ல நான் நாடினால் நான் எரிந்து கரிந்து போய் விடுவேன். யார் சொல்றா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க. அப்ப இப்ப யார் சக்தி? பெரிய சக்தி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். யார் அவர்கள்? எப்படிப்பட்டவர்கள்? அவர்களுடைய வல்லமை எப்படிப்பட்டது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார்? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் வல்லமை எப்படிப்பட்டது? ஹிரா மலை குகையில் முதலாக வஹியை கொண்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி அணைத்த பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுக்கம் ஏற்பட்டது இல்லையா? வீட்டிற்கு வந்து ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள் என்று சொன்னார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரியா? பின்பு மீண்டும் அதே தோற்றத்தை பார்க்கிற பொழுது, வானத்தில் பார்க்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் நடுக்கம் வருகிறது. முதலில் கட்டி அணைத்து நடுக்கம் வந்தது. இப்பொழுது பார்த்த பொழுதே ஒரு நடுக்கம் உடலில் ஏற்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்கு வருகிறார்கள். ஜம்மிலூனி ஜம்மிலூனி, தஸ்ஸீர், என்னை போர்த்துங்கள் போர்த்துங்கள். யா அய்யுஹல் முஸம்மில், அல்லாஹ் சொன்னான் முஸம்மிலே என்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஸம்மில் என்று சொன்னான். யா அய்யுஹல் முத்தஸிர், போர்வை போர்த்திக் கொண்டிருப்பவரே என்று அல்லாஹ் சொன்னான். முத்தஸிர் என்று அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். முஸம்மில் என்று அல்லாஹ் சொன்னான். முஸம்மில் என்பது பெருமானாரின் பலஹீனத்தின் அடையாளமா பலத்தின் அடையாளமா? முத்தஸிர் பெருமானாருடைய பலத்தின் அடையாளமா பலஹீனத்தின் அடையாளமா? அது பலஹீனத்தின் அடையாளம் அல்ல, பலத்தின் அடையாளம். ஆனானப்பட்ட ஜிப்ரீல் அணைத்த பொழுது அந்த அணைப்புக்கு ஈடு கொடுக்கும் உடம்பு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உடம்பு. ஆனானப்பட்ட ஜிப்ரீலை பார்த்த பொழுது ஏற்பட்ட நடுக்கத்தை தாங்கிக் கொண்ட உடம்பு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உடம்பு இல்லையா? அது பெருமானாருடைய திருப்பெயர்களில் ஒன்று. முஸம்மில், முத்தஸிர், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருநாமங்களில் இரண்டு இல்லையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஸம்மில் என்பது பலத்தின் சின்னமே தவிர பலஹீனத்தின் சின்னம் அல்ல. முத்தஸிர் என்பது பலத்தின் சின்னமே தவிர பலஹீனத்தின் சின்னம் அல்ல. அப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தகைய வலிமை கொண்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு கட்டத்தில் நடுங்குவது மாதிரி நிலைமை ஏற்பட்ட அத்தகைய அனுபவத்திற்குரிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பார்வையை பார்த்து சொல்கிறார்கள். ஜிப்ரீல் ஒரு ரெக்கையை விரித்தால் சூரியன் உதிக்கும் இடத்தை அது தொடும். இன்னும் ஒரு ரெக்கையை விரித்தால் சூரியன் மறையும் இடத்தை தொடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த முழு உலகத்தையும் தன்னுடைய ரெக்கையால் சூழ்த்தி அப்படியே அணைத்து வைத்துக் கொள்ளக்கூடிய மகத்தான அத்தகைய பெரிய படைப்பு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். வேற லோகத்தெல்லாம் விட்டுருங்க, இந்த முழு பூமியையும் கூட அப்படியே அணைச்சது ரெக்கைக்குள்ள வச்சுக்கிட முடியும், பந்து மாதிரி. அப்படி ஒரு வல்லமை, அப்படி ஒரு படைப்பு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய படைப்பு. அத்தகைய வல்லமை மிக்க படைப்புக்கு உரிய, அந்த பெருமைக்கு உரிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறார்கள், இன் ஷி'த யக்தரக்த யா ரசூலல்லாஹ், இன் ஷி'து யஹ்தரக்து, நாயகமே நீங்கள் விரும்பினால் இதை கடந்து செல்ல முடியும். நான் விரும்பினால், கடந்து செல்ல நினைத்தால் நான் எரிந்து கரிந்து போய் விடுவேன், சாம்பலாகி விடுவேன். அப்ப இப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த உடலின் ஆற்றல், அதனுடைய வல்லமை, அதனுடைய சக்தி என்னவென்று நமக்கு புரிகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவராலும் செல்ல முடியாத இடத்திற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு யாருக்கும் அல்லாஹ் அனுமதிக்காத இடத்திற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள். யாருக்கும் அல்லாஹ் கொடுக்காத சந்தர்ப்பத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறார் இல்லையா?
அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வல்லமை இருக்கிறதே, அது அவருடைய மகத்துவம், அவருடைய ஆற்றல் உலகத்தில் சராசரியானது அல்ல, சாமானியமானது அல்ல. மனித இனத்தினுடைய சக்திக்கும் கற்பனைக்கும் அப்பாற்பட்ட ஒரு வல்லமை, ஒரு சக்தி, ஒரு ஆற்றல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். அதை வெளிப்படுத்தும் ஒரு நிகழ்வுதான் மிஅராஜ் என்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வல்லமை எது என்று காட்ட அல்லாஹ் தேர்ந்தெடுத்த ஒரு நிகழ்ச்சி மிஅராஜ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போற வழியில பைத்துல் முகத்தஸிற்கு முதலில் கொண்டு செல்லப்பட்டார்கள். பைத்துல் முகத்தஸில் அதுவரை உலகத்திற்கு வந்த எல்லா நபிமார்களும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் உட்பட, அதாவது வஃபாத் ஆகாத நபி, வஃபாத்தான நபி, வஃபாத் ஆகாத நபி இல்லையா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆகல இல்ல. இப்ப வஃபாத்தான நபி, வஃபாத் ஆகாத நபிமார்கள் என்ற நிலையில் எல்லா நபிமார்களும் ரசூல்மார்களும் பைத்துல் முகத்தஸிற்கு அழைத்து கொண்டு வரப்பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உத்தரவிடப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமாக நிற்க எல்லா நபிமார்களும் ரசூல்மார்களும் மௌமூமாக நின்று தொழுகை நடைபெறுகிறது. அப்ப இன்னொரு உண்மை நிரூபிக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலைமையின் கீழ்தான் இந்த லட்சக்கணக்கான நபிமார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் காலத்தால் முந்தி வந்தவர்களாக இருக்கலாம், அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் வேதம் வழங்கப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலைமைத்துவத்தின் கீழ் உள்ளவர்களை தவிர அவர்களை விட முந்தி செல்ல வேண்டியவர்கள், முந்தி செல்ல கூடாதவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலைமைத்துவத்தை அவர்கள்தான் எல்லா நபிமார்களுக்கும் தலைவர், அவர்கள்தான் எல்லா ரசூல்மார்களுக்கும் தலைவர் என்பதை அல்லாஹ் நிரூபிக்கிற ஒரு நிகழ்வுதான் பைத்துல் முகத்தஸில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இமாமத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா நிரூபிக்க வைக்கிறான். எந்த நபியை அதை ஆட்சேபிக்க முடியாது. நான் முந்தி வந்த, நான் உங்களுக்கு வாப்பா மாதிரி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே எப்பொழுதும் சாதாரணமா சொல்லுவாங்க, அபி இப்ராஹிம், என் தகப்பனார் இப்ராஹிம் அப்படின்னு சொல்லுவாங்க. அபூனா ஆதம், நம்முடைய தகப்பனார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆகட்டும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆகட்டும், எந்த நபியாகட்டும், எந்த நபியாக இருந்தாலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாப்பா என்ற அந்தஸ்திலேயே இருந்தாலும் கூட அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலைமைத்துவத்தின் கீழ் உள்ளவர்களே தவிர அவர்களை விட முன்னால் செல்பவர்கள் அல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலைமைத்துவம் முடிவு செய்யப்பட்டு உறுதி செய்யப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் மேராஜுக்கு அழைத்து செல்லப்பட்ட பொழுது ரஅய்து அபி இப்ராஹிம் யுஸல்லி ஃபீ கப்ரிஹி, ரஅய்து மூஸா யுஸல்லி ஃபீ கப்ரிஹி. நான் என்னுடைய தகப்பனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்தேன், அவர்கள் தன் கபரில் தொழுது கொண்டிருந்தார்கள். மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கபரிலே பார்த்தேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தோற்றத்தில் என்னை ஒத்திருந்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தோற்றத்தில் என்னை ஒத்திருந்தார்கள். இப்பொழுது இன்னொரு உண்மையை அல்லாஹ் நிரூபணம் செய்கிறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிரூபணம் செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்குள் தொழுது கொண்டிருக்கிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இந்த உலகத்தில் கபருக்கு வெளியிலே இருந்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள். கபரிலே தொழுது கொண்டிருக்கிற மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வெளியிலே இருந்து கொண்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பார்வையின் ஆற்றல் ஆத்மீக பார்வையின் ஆற்றல் மாத்திரமல்ல, இந்த புறக்கண்ணின் பார்வையும் கூட ஒரு அதீதமான வலுவை பெற்றது, ஒரு அபூர்வமான ஆற்றலை பெற்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள். அந்த அபூர்வமான காட்சிகளை எல்லாம் பார்க்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள் என்பதற்கு இன்னும் ஒரு சான்று என்ன தெரியுமா? இந்த மேராஜின் செய்தியை அறிவிக்க வருகிற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், லினுரியஹு மின் ஆயாத்தினா, நம்முடைய அற்புதங்களை எல்லாம் அவர்களுக்கு காட்டுவதற்காக நான் அழைத்து சென்றேன் என்கிறான். நம்முடைய அற்புதங்களை, அத்தாட்சிகளை அவர்களுக்கு காட்டுவதற்காக அழைத்து சென்றேன் என்றால் அவர்களை பார்ப்பதற்கான சக்தி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இருக்கிறது.
நாம காட்டினா அவங்க